அவள் 3 வருஷமா அந்த ஃபுட் பேங்கில் தன்னார்வலராக இருந்தாள். ஒரு வார இறுதியில் கணக்கு சரிபார்க்க உட்கார்ந்தாள். சின்னதாக ஒரு தொகை தப்பாக இருந்தது. அடுத்த பக்கம் திரும்பினாள். இன்னொரு தொகை. அடுத்தது, அடுத்தது. 1 மணி நேரத்தில் முழு படமும் தெரிந்தது. திருடியவர் யார் என்று தெரிந்தபோது அவள் கை நடுங்கியது. அந்த ஆளை போர்டில் சேர்த்தது அவளே. அவர் தன் நண்பர். அவர் மீது நம்பிக்கை வைத்து அனைவரிடமும் பேசியது அவளே. இப்போது என்ன செய்வது? மறைத்தால் அவள் கணக்காளர் தகுதி போகும். சொன்னால் நட்பு போகும். தன் பெயரும் கேள்விக்குறியாகும். அவள் எல்லாவற்றையும் எழுதி அதிகாரிகளிடம் கொடுத்தாள். ஒன்றும் மறைக்கவில்லை. தன் தவறையும் சேர்த்து ஒப்புக்கொண்டாள். அடுத்த சில மாதங்கள் கஷ்டமாக இருந்தன. ஆனால் 1 வருஷம் கழித்து அந்த ஃபுட் பேங்க் மீண்டும் எழுந்தது. புதிய நன்கொடைகள் வந்தன. ஊர் மக்கள் அவளை நம்பினார்கள். ஏனென்றால் அவள் உண்மையை தேர்ந்தெடுத்தாள், எளிமையை அல்ல. நேர்மை என்பது எப்போதும் இலவசமில்லை. ஆனால் அதன் விலை கொடுத்தவர்கள் மட்டுமே உண்மையான மதிப்பை அறிவார்கள்.